கூகுள் ஆன்டி கிராவிட்டில கோடிங் இஸ் டெட்ன்னு சொல்றாங்க. பட் இதுல பிளானிங் மோட்னா என்ன? ஏஜென்ட் மோட்னா என்ன? இது தெரியாம ஒர்க் பண்ணா ஒர்க் ஆகாது. இன்னைக்கு நாம ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப்ப பில்ட் பண்ண போறோம். ஆனா டைரக்ட்டா கோட் அடிக்காம ஆன்டி கிராவிட்டியோட அஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி ஒரு ஆர்க்கிடெக்ட் மாரி எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். நாம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்ட புரிஞ்சுக்கலாம். ஆன்டி கிராவிட்டில 2 மோட் இருக்கு. ஒன்னு பிளானிங், இன்னொன்னு ஏஜென்ட். சிம்பிளா சொல்லணும்னா பிளானிங் மோட்னா ஒரு இன்ஜினியர் மாரி. நீங்க சொல்றத கேட்டு இதுதான் பிளான், இதுதான் ஸ்டெப்னு ஒரு ப்ளூ பிரிண்டா ரெடி பண்ணணும். கோட் எழுதாத ஜஸ்ட் பிளான் மட்டும் தான் பண்ணும். ஏஜென்ட் மோடுன்றது ஒரு சித்தாள் மாதிரி பிளான கையில வாங்கிட்டு கேள்வி கேட்காம செஞ்சு முடிக்கும். கோட் அடிக்கும், ஃபைல் கிரியேட் பண்ணும், ரன் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஓகே, நம்ம இப்போ டைரக்டா மேட்ருக்கு போலாம். எப்படி இதை இன்ஸ்டால் பண்றது? உங்க ப்ரௌசர்ல antigravity.google வெப்சைட்க்கு போங்க. நீங்க போனீங்கன்னா அதுல டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பெஸ்ட் திங் என்னன்னா இது மேக் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ் இந்த மூணுத்துக்குமே அவைலபிளா இருக்கு. நீங்க எந்த ஓஎஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த ஓஎஸை செலக்ட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து மேக் யூஸ் பண்றதுனால நான் மேக்கு வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். மற்ற இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் சேம் லைக் அதர் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா டவுன்லோட் ஆகட்டும். நமக்கு வந்து இப்போ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து ஃப்ரீயா கிடைக்குது. இப்போ வந்து இது ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிறதுனால நம்ம இப்போ ஃப்ரீயா இதை யூஸ் பண்ணலாம். மேபி ஃபியூச்சர்ல வந்து இது வந்து பெய்டு வெர்ஷனா மாறலாம். அப்போ வந்து நீங்க வந்து பே பண்ணி யூஸ் பண்ணணும். இப்பதான் வந்து இது ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாரும் இப்பவே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஏஜென்ட் மேனேஜருடைய விண்டோ. ஸோ இதில் வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸை செலக்ட் பண்ண போகிறோம். நான் ஒர்க் ஸ்பேஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை ஜெமினின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஜெமினின்னு செலக்ட் பண்ணிட்டோம். ஸ்டில் வி ஆர் இன் ஏஜென்ட் மேனேஜர் விண்டோ. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் இப்போ வந்து ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன் மோட் வந்து 2 இருக்கு. பிளானிங், ஃபாஸ்ட். பிளானிங்னா நம்ம பண்ற எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா பிளான் பண்ணி நம்ம கிட்ட கேட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் பிளானிங். ஃபாஸ்ட்னா டைரக்டா வந்து டாஸ்க் வந்து அதுவே எக்ஸிக்யூட் பண்ணணும். சிம்பிள் டாஸ்க்கா இருந்தால் மட்டும் ஃபாஸ்ட்ல பண்ண முடியும். பிளானிங்ல வந்து பெரிய பெரிய டாஸ்க் எல்லாமே வந்து பிளானிங்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மாடல். இங்க வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் மாடலை யூஸ் பண்றோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஜெமினி 3 ப்ரோ செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஆன்டி கிராவிட்டி செட்டிங்ஸ் இருக்கு. இந்த செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஆட்டோ எக்ஸிகியூஷன் வந்து ரெக்வஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி நம்ம கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுவே நீங்க ஆல்வேஸ் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா கமெண்ட்டையும் ரன் பண்ணிடும். இங்க வந்து ரிவ்யூ பாலிசி வந்து சேம் லைக் ரெக்வஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கிட்ட கேட்டு தான் வந்து எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்ன்ற ஒரு அப்ளிகேஷனை தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் கொடுக்குறேன். கிரியேட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப் வித் ஸ்ப்ரிங் பூட் ப்ளஸ் ரியாக்ட் வித் மாடர்ன் யூஐ கொடுத்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். டெஸ்ட் கேசஸ் மாடர்ன் யூஐன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதை கொடுத்தா அது வந்து அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறோம். ஓகே, நான் ப்ராம்ப்ட் கொடுத்து சென்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இது வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பிளானை கொடுக்கும். நம்ம ரிவ்யூ பண்ணி நம்ம ஓகே சொன்னால் தான் அதை வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம தான் வந்து ஓகே பண்ணணும். நமக்கு எதுனா மாற்றணுனாலும் அதுக்கிட்ட ரிவ்யூ சொல்லலாம். அது வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ எங்கேயுமே நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இங்கே நம்ம எதனா ரிவ்யூ கொடுத்து சப்மிட் பண்ணோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி கொடுக்கும். இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். இங்கேயுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எதனா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். 1 மினிட். இதுதான் வந்து பேக் எண்டுக்கான சேஞ்ச். என்னெல்லாம் டிபெண்டன்சி யூஸ் பண்ண போகுது, இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது, அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் என்னென்னலாம் இருக்க போகுது, எல்லாமே வந்து இது பிளானாக நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதை தான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கான அப்ரூவல் நம்மக்கிட்ட கேட்குது. நம்ம கொடுத்தா அது பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, நம்ம ரிவ்யூஸ் ஏன்னா நமக்கு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த டிபெண்டன்சி வேணாம், எனக்கு வேறு வேணும், எனக்கு இந்த டிபி வேணும், அந்த டிபி வேணும், நம்ம எதனா ரிவ்யூவாக கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அது கோடை வந்து நமக்கு கொடுக்கும். இங்கே வந்து அது வந்து அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணதுக்கான கமெண்ட் அக்செப்ட் பண்ண சொல்ல நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து எவ்ரி கமெண்ட் வந்து நம்மக்கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டு தான் அது ரன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் அது வந்து ப்ரொசீட் பண்ணணும்னு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து NPM
கிரியேட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட்டு, அதாவது ரியாக்ட் ப்ராஜெக்ட்டுக்கான டெம்ப்ளேட்டு. ஸோ நம்ம எக்ஸ் கொடுக்க அது ஒன் பை ஒன்னா ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு கேட்டுச்சு. வந்து ரியாக்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் முடிஞ்சதுனால இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த டாஸ்க்கை தான் அது ஒன் பை ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு ஒரு அப்ளிகேஷனாக கொடுக்க போகுது. இதுதான் வந்து டாஸ்க்கு. நம்ம கொடுக்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் அண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டும் கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து 2 ப்ராஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரெடி டு ரன் வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் எல்லா ப்ராஜெக்ட் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் கிரியேட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப், ப்ளீஸ் செக் வாக் த்ரூ ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹவு டு ரன் இட்னு. இங்கே பார்த்தீங்கன்னா வாக் த்ரூல எல்லாமே கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறது, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறது, எப்படி ரியாக்ட் ஆப்பை ரன் பண்ணுறது, அதோடைய எண்ட் பாயிண்ட், என்னென்ன ஃபியூச்சர் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க. பார்த்து இந்த இவால் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்ளிகேஷனை. பட் ஸ்டில் இஸ் நாட் ரன்னிங். வாக் த்ரூவில் வந்து நம்ம ரன் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. பட் நம்ம அதையே ரன் பண்ண சொல்லி கேட்போம். ப்ளீஸ் ரன் த அப்ளிகேஷன். பார்ப்போம் அது அப்ளிகேஷனை ரன் பண்ணி கொடுக்குதானே. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம கமெண்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணால் போதும். சேம் கமெண்ட்டை வந்து இது ரன் பண்ண போதும், நம்ம ரன் பண்ண. கமெண்ட் அக்செப்ட் பண்ணால் அது ப்ராஜெக்டை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அதுவே. ஸோ இப்போ போய் நம்ம வந்து அந்த இவால் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். திங் ரன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கேயே இவால் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு எரர் அடிச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எரரை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ண போகிற எரர் அடிக்குதுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அது நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறான்னு பார்க்க போகிறோம். ட்ரபிள் ஷூட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். இந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம அகைன் ரன் பண்ண போகிறோம் ப்ராஜெக்ட்டை. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதானே. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன். நம்ம இப்போ வந்து சம் டேட்டா வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து லஞ்சு அண்ட் அமௌண்ட் வந்து 100, ஃபுட்டு வந்து ஃபுட்டு. இங்கே வந்து நம்ம இன்றைக்கி டேட் கொடுப்போம், ஆட் எக்ஸ்பென்ஸ் கொடுப்போம். நமக்கு வந்து இங்கே எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து அவதார் 2ன்னு கொடுப்போம், 3ன்னு கொடுப்போம். இங்கே வந்து 200 டிக்கெட் ப்ரைஸு, என்டர்டைன்மெண்ட் கொடுப்போம். அது வந்து நேற்று டேட் கொடுப்போம். நம்ம கொடுத்து ஆட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டுமே ஆட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து 2 திங்ஸ் மிஸ் ஆகுது. ஒன்று வந்து டெலீட் பட்டன் வந்து டெலீட் டயலாக் பாக்ஸ் வந்து பார்க்க நல்லா இல்லை. இன்னொன்று வந்து இந்த எக்ஸ்பென்ஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ இந்த 2 ஃபியூச்சரும் நம்ம வந்து இப்போ வந்து ஏஜென்ட் கிட்ட கேட்க போகிறோம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி. டெலீட் டயலாக் பாக்ஸ் should be modern, should be with animation, CS and add update future. இப்போ வந்து நம்ம இது ரெண்டுமே கேட்டிருக்கோம், ஓகேவா. இதை வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணி கொடுக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஐ திங்க் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரப்போகுதுன்னு வந்து இது வந்து அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணோன்னே பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, ஐ வில் ஹெல்ப். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் ஆப்ஷனும் வந்துச்சு நமக்கு. ஸோ நம்மளால் எடிட் பண்ண முடியுது. டெலீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாடர்னாக நமக்கு வந்துச்சு. ஸோ நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அவதார் 3 வந்து எடிட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இங்கே அமௌண்ட்டை மாற்றுறேன், 115 போடுறேன். போட்டு அப்டேட் எக்ஸ்பென்ஸ்னு கொடுக்குறேன். அப்டேட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். அப்டேட் ஆகிடுச்சா. இப்போ வந்து இதை டெலீட் பண்ணுறேன், டெலீட் ஆகுதுன்னு பாருங்கள். டெலீட் ஆகிடுச்சா. ஸோ இதையும் டெலீட் பண்ணுறேன், டெலீட் ஆகுதுன்னு பாருங்கள். டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெஸ்டிங்கும் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து டெஸ்டிங்கும் முடிச்சதுனால நம்ம இப்போ ஏஐ கிட்ட கேட்போம், நீயே டெஸ்ட் பண்ணி எனக்கு டாக்குமெண்ட்டை வந்து கொடுன்னு கேட்க போகிறோம். ஸோ அந்த ப்ராம்ப்டை நம்ம கொடுப்போம். ப்ளீஸ் டெஸ்ட் திஸ் அப்ளிகேஷன் வித் ஆடு, அப்டேட்டு, டெலீட்டு அண்ட் சப்மிட் டெஸ்டிங் டாக்குமெண்ட் வித் ப்ரூஃப் போட்டு கொடுக்குறோம். பார்க்குறோங்க. இது நம்ம இந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டோம். அதை எப்படி பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது எப்படி வந்து டெஸ்ட் பண்ண போகுதுன்னு தெரியல, பட் பார்க்கலாம் எப்படி பண்ண போகுதுன்னு. ஸோ ப்ரௌசர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, அதுவே வந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுது, பேஜுக்கு போகுது. ஐ திங்க் டேட்டா என்ட்ரு பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டாக தரும்னு நினைக்கிறேன், பட் தெரில எக்ஸாக்டாக. பட் எல்லாமே அதுவே பண்ணுது. இங்கே பாருங்கள், அதுவே டேட்டா என்ட்ரு பண்ணுது. பாருங்கள், செலக்ட் பண்ணது என்ன டைப் ஆஃப் கேட்டகரின்னு செலக்ட் பண்ணி ஆட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணிடுச்சு ஒரு டேட்டா. ஸோ
பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட் எண்டும் அதுவே பண்ணிடுச்சு. டெவலப்மெண்ட் பேக் எண்டும் அதுவே பண்ணிடுச்சு. டேட்டாபேஸையும் அதுவே கான்ஃபிகர் பண்ணிடுச்சு. அதுவே இப்போ டெஸ்டிங்கும் பண்ணுது. நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம எங்க வேணும்னு ப்ராம்ப்ட் தான் குடுக்குறோம். நம்ம ஃபியூச்சர் கேக்ஸ்ல ஃபியூச்சர் குடுத்துச்சு. என்ஹான்ஸ்மென்ட் கேக்ஸ்ல பட்டன என்ஹான்ஸ்மென்ட் பண்ணி குடுத்துருச்சு. பாருங்க எப்படி பண்ணுதுன்னு. இப்படி தான் ஃபியூச்சர் கோடிங் இருக்க போது. ப்ளீஸ் இதுல ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபியூச்சர் கோடிங்னாவே இப்படி தான் இருக்க போது இதோட. இந்த ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி நீங்க GitHubல புஷ் பண்ணி அத வந்து உங்க LinkedInலயே ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கிரியேட் பண்ண அப்ளிகேஷன நீங்க உங்க ரெஸ்யூம்லயும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வேல்யூ ஆடடா இருக்கும் உங்க ரெஸ்யூமுக்கும், உங்க LinkedInக்கும். ஸோ ஈஸியா உங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அப்பதான் உங்கள நம்பி அவங்க ஜாப் குடுப்பாங்க. ஸோ எல்லாரும் இத ட்ரை பண்ணி உங்க பெஸ்ட் அப்ளிகேஷன மறக்காம GitHubல புஷ் பண்ணி வைங்க. நானுமே இந்த அப்ளிகேஷன எண்ட் ஆஃப் த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் போட்டு வைக்கிறேன். நீங்களும் இந்த ப்ராஜெக்ட்ட செக் அவுட் பண்ணி உங்க சிஸ்டம்ல நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, அது அப்டேட்டும் பண்ணிடுச்சு 35 ஜாவான்னு. இது டெலீட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். டெலீட் ஒன்லி பெண்டிங். இப்போ டெலீட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆல்ரெடி சொன்ன மாரி. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ டேட்டாவ டெலீட் பண்ணிடுச்சு. இப்போ போய் பார்க்கலாம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தருதா? இல்ல எல்லா டெஸ்டிங்கும் அது முடிச்சிடுச்சு. ஸோ அதனால டெஸ்ட் ப்ரூஃப்னு ஒரு இது இங்க பாருங்க. டெஸ்ட் வந்து என்னென்னலாம் பண்ணுச்சு, பாஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு போட்டிருக்கு. இங்க பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஆட் நியூ எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டு பாஸ் போட்டிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, அப்டேட் எக்ஸ்பென்ஸும் பாஸ் போட்டிருக்கு. டெலீட் எக்ஸ்பென்ஸும் பாஸ் போட்டிருக்கு. வீடியோ ப்ரூஃப் இருக்கு. பட் என்னால ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ப்ரூஃப் ஆஃப் டெஸ்டிங் டாக்குமெண்ட் வித் எம்பெடட் வீடியோ இருக்கு. நீங்க அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி டெஸ்டிங் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுதான் வந்து டெஸ்ட் கேஸோடைய டேட்டா. ஸோ ஃபைனலா நம்ம அப்ளிகேஷன் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. வெறும் கோட் ஜெனரேட் பண்றது மேட்டர் இல்ல. எப்படி மல்டிபிள் ஏஜென்ட்ட வச்சு ஒரு மேனேஜர ஆர்கஸ்ட்ரேட் பண்றதுன்றது தான் இந்த ஆன்டி கிராவிட்டியோட ரியல் விக்டரி. நீங்க ஒரு சோலோ டெவலப்பரா இருந்தா நீங்க சோலோ டெவலப்பர் இல்ல. இதோட உங்க கூட ஒரு டீமே இருக்கு. அதுதான் ஆன்டி கிராவிட்டி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க தாட்ட கமெண்ட்ல போடுங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதை விட இன்ட்ரெஸ்டான திங்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.